ரெண்டூர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காசு, பணம், துட்டு, மணி மணி அப்படின்ற ஒரு விஷயம் மனித குலத்தையே ஆட்டி படைக்குது. இந்த காசுன்ற ஒரு விவகாரத்துக்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான், ஓடி ஓடி உழைக்கிறான். என்ன உட்பட எல்லாரையுமே சேர்த்து தான் நான் சொல்றேன். ஸோ இந்த காசு ஒரு மனிதனுக்கு பிரதானமா இருக்குது. இந்த பணம்ன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. வாழ்க்கையின் அடிப்படையிலே இந்த பணம் அவனுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. இந்த பணத்துக்காக ஒவ்வொரு மனிதர்களும் என்ன பண்றாங்க, ஓடி ஓடி உழைக்கிறாங்க. உயிரை கூட விடுற அளவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த காசு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பணத்திலையும் கள்ளத்தனம் இருக்கு. இது இன்னைக்கு நேத்திக்கு இருக்குதா அப்படின்லாம் இல்லை. ஆரம்ப காலத்து முதல் அந்த காலத்திலையும் என்ன இருக்குன்னா, நிறைய கள்ள நோட்டுகள்லாம் புழக்கத்துல இருந்ததா வரலாற்று செய்திகள் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி போவோமே, 2018ல திடீர்னு ஐயா மோடி அவர்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலும் தோன்றி என்ன சொன்னார்னா, இனி நைட்டில இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாது. அதாவது பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாது. புதுசா 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு விடுறோம். இதுதான் புழக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு சில தகவல்லாம் சொன்னார். ஏன் இதை நடவடிக்கை மேற்கொள்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், கள்ள நோட்டுகளை கட்டுப்படுத்த போறேன். அதாவது இந்த நோட்டுல பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டுகள் தயாரிக்க முடியாது, அந்த அளவுக்கு டெக்னாலஜியை நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிதான் சொன்னாங்க. 500 ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய இந்த சயின்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால கள்ள நோட்டுகளே தயார் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த புது 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டிலே கள்ள நோட்டுகள் அதிகமா புழக்கத்தில் விடப்பட்டது. மக்கள் ரொம்ப குழம்பி போனாங்க. என்னடா இது, எப்படி பார்த்தாலும் இந்த 500 ரூபாய் இந்த நோட்டுகளை பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டுகளை கள்ள நோட்டு தயாரிக்கிறாங்களே, இது ஸ்டாப் பண்ணவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. இதுல மத்திய அரசு சொல்லிச்சு, இதுலலாம் கள்ள நோட்டுகள் தயார் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விட்டாங்க. ஆனா அதுலயும் கள்ள நோட்டு தயாரிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எல்லாத்துலயும் போயிருந்தது. ஆனா இப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன ஒரு செய்தி கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூபா நோட்டுகள்ல பாத்தீங்கன்னா தரத்திலையும் அச்சு அசல் 500 ரூபாய் நோட்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அதாவது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. அந்த 500 ரூபாய் நோட்டு எடுத்து நீங்க செக் பண்ணீங்கன்னா, இது 500 ரூபாய் நோட்டு, கள்ள நோட்டு இல்ல, ஒரிஜினல் நோட்டு அப்படின்ற சொல்லுது. தரத்திலையும் சரி, அந்த அச்சில் அந்த பெயிண்டிங்லயும் சரி, பிரிண்டிங்லயும் சரி, எல்லாத்துலயும் என்னன்னா அந்த ரூபா நோட்டுக்கு இணையா, ஒரிஜினல் ரூபா நோட்டுக்கு இணையா என்ன பண்ணுதுன்னா அந்த கள்ள நோட்டு இருக்குது. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புழக்கத்துல வந்துருச்சு, எல்லாருமே உஷாரா இருந்துக்கணும் அப்படின்ற செய்தியை மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கள்ள நோட்டு விவகாரத்துல வங்கிகள், அதே போல சிபிஐ, செபி, அதே போல என்ஐ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கு. இந்த அச்சு அசல் இருக்கிற இந்த ரூபா நோட்டை ஒரு சின்ன எழுத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்க இப்போ பொதுவா ரூபா நோட்டு எப்படி பார்ப்பாங்க, இந்த ரூபா நோட்டெல்லாம் இப்படி எடுத்து பார்ப்பாங்க, லைட் வெளிச்சத்தை பார்ப்பாங்க, அந்த கம்பி கரெக்டாக இருக்கா, பேப்பர் குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, அதே போல் எங்கெங்கெல்லாம் ஒரிஜினல் ரூபா நோட்டில் 500 ரூபாய் இருக்கும் அதெல்லாம் அச்சசல் அங்கேயே இருக்கா, பிரிண்டிங் அல்லது மிஸ்டேக் இருக்கா, வேர்டு அந்த ஃபார்மெட் இருக்கு அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏன்னா வேற எதனா ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரூபா நோட்டில் இப்போ இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற இந்த கள்ள நோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அச்சு அசலும் தரத்துலேருந்து எல்லாத்துலேயும் பிரிண்டிங்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கா. ஆனால் ஒரு சின்ன எழுத்து மூலயமா இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா நோட்டில் எழுதியிருக்கும். இந்த ரூபா நோட்டில் ஈக்கு பதிலி ஏ அப்படின்ற எழுத்து பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த ஒரு சின்ன எழுத்துனால நீங்க கண்டுபிடிக்கலாம். ஏன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா யாருமே அதை பார்க்கவே மாட்டாங்க. ரூபா நோட்டு கள்ள நோட்டுனா மேக்ஸிமம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எல்லாமே செக் பண்ணுவாங்களே கண்டி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத செக் பண்ண மாட்டாங்க. அப்படி செக் பண்ணாலும் அந்த ஈன்றது ஏக்கோ ஈக்கோ நம்மளுக்கு பெருசா வித்தியாசமே தெரியாது. அதனால இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த விவகாரத்துல இந்த ஸ்பெல்லிங் இந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த ஒரு சின்ன எழுத்துனால இந்த ரூபா நோட்டே மாறும். அது எவ்வேற்பட்ட மதிப்புக்குரிய ரூபா நோட்டா இருந்தாலும் அந்த ரூபா நோட்டு செல்லாதா போகும். அதனால உஷாரா இருங்க அப்படின்றத மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவா சொல்லியிருக்கு. மக்களுக்கும் அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்றதுக்காக மத்திய அமைச்சகம் என்ன பண்ணிருக்கு, இதை சொல்லியிருக்கு. ஸோ எல்லாரும் விழிப்புணர்வுகள், நம்ம உழைக்கிற காசு
நம்ம வீணா போகக்கூடாது, அதை மற்றவங்க வந்து ஏமாத்திடக்கூடாது, இந்த கள்ள நோட்டு புழக்கத்தை முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு குரல் தான் மக்கள் மத்தியில எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எப்பேற்பட்ட ஒரு டெக்னாலஜி வச்சு நீங்க ரூபா நோட்டுகளை தயாரித்தாலும் அதுக்கு இணையா கள்ள நோட்டுகளும் புழக்கத்துல இருக்கே, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து என்ன பண்றாங்க, கேள்விகள் மேல கேள்வி கேட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்கறாங்க. ஆனா இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை அப்படின்ற ஒரு செய்தி தான் அங்கிருந்து நம்மளுக்கு பிரதிபலிக்குது. இதை மத்திய உள்துறை அமைச்சகமே ஒப்புக்கொண்டு இது மாதிரி கள்ள நோட்டு புழக்கத்துல இருக்கு, யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்றத. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணும், அதுக்கு வந்து நம்ம தான் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ற ஒரு கடமையில ஒவ்வொரு மக்களுக்கும் அது வந்து அந்த கடமை உணர்ச்சி இருக்கு. அதை அந்த மத்திய உள்துறை அமைச்சகம் இதை விழிப்புணர்வா சொன்னாலும் ஃப்ரண்ட்வுட்ஸ் வந்து மக்களுக்கு தொடர்ந்து நிறைய விழிப்புணர்வுகளை கொடுத்துருக்கும், நிறைய அவேர்னஸ் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஏற்படுத்தியிருக்கோம். இதுவும் ஒரு வகையான விழிப்புணர்வு தான். மக்கள் நீங்க வந்து என்ன பண்ணி இதை பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மக்களும் விழிப்புணர்வாக இருங்க, இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட நின்றுக்கூடாது, பாமர மக்களுக்கும். ஏன்னா முக்கியமாக வந்து இந்த கள்ள நோட்டுகளை யார்கிட்ட போகும்னா படிப்பறிவு இல்லாதவங்க, பாமர மக்கள் கிட்ட, அன்றாடம் உழைக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட தான் என்ன பண்ணுவாங்கன்னா போவோம். ஏன்னா அவங்களாம் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டு, ரூபா நோட்டு எடுத்து பார்த்துட்டு இந்த கம்பி கரெக்டா இருக்கா, காந்தி படம் கரெக்டா இருக்கா, 500 ரூபாய் இது இருக்கா, இதை தான் பார்ப்பாங்களே கண்டி அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணும் எல்லாருக்கும், அதாவது கீழே இருக்கிற ஜனங்கள் முதற்கொண்டு மேலே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் போய் இது சேரணும், படிப்பறிவு இல்லாத ஜனங்களுக்கும் இதை போய் சொல்லணும். ஸோ அதனால வந்து இதை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் இதை ஷேர் பண்ணி உங்க நண்பர்கள் கிட்ட இல்லை உங்க உறவினர்கிட்ட இதை எல்லாத்துலேயும் போய் சேருங்க. ஏன்னா கள்ள நோட்டை முழுசா ஒழிக்கிறதுக்கு பங்கு நமக்கும் உண்டு, மக்களாகிய நமக்கும் இது உண்டு அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு தான் ஃப்ரண்ட்வுட்ஸ் வந்து இது தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி எதுனா கள்ள நோட்டுகள், ரூபா நோட்டுகள் வந்தாருன்னா யாருன்னா கொடுத்தாங்கன்னா உடனே காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் கொடுங்க, அவங்கள கையுங்களுமா பிடிச்சி. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. இதே போல வந்து புழக்கத்தில் வந்து அதிகமாக வந்திருக்கும், யாருக்கு யார் வந்திருக்குன்னு தெரியாது. உண்மையிலேயே அவங்க வந்து கள்ள நோட்டை புழக்கத்தில் விடுறவங்களா இருந்தால் சட்டம் அவங்களே கடுமையா தண்டிக்கும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நம்ம ஏமாந்துடக்கூடாது, நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்றதுனால நம்ம இன்னொருத்தரை ஏமாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு அப்படின்றத எல்லாரும் உணரணும். ஸோ இந்த கள்ள நோட்டு புழக்கத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் காப்பாத்திக்கணும். கவர்மெண்ட் எவ்வளவோ டெக்னாலஜி கொடுத்து எவ்வளோ இதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் இது புழக்கத்துல ஒரு சிலர் இந்த மாதிரி எப்படி சொல்றது, நாட்டின் மேல அக்கறை இல்லாதவர்கள், பண ஆசை பிடித்தவர்கள் இது போல வந்து என்ன பண்றாங்க, கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த கள்ள நோட்டு விவகாரத்துல உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.